நீதி கதைகளில் அடுத்த கதை செய்யும் செயலில் கவனம் வேண்டும். ஒரு ஊரில் ஒரு இளம்பெண் பால் விற்று வாழ்க்கை நடத்தி வந்தாள். அவள் தினமும் தன்னிடமிருந்த ஒரு பசு மாட்டிலிருந்து பாலை கறந்து அதை ஒரு குடத்தில் இட்டு தன் தலையில் வைத்து எடுத்து சென்று வியாபாரம் செய்து வந்தாள். தான் ஏழையாக இருப்பதனாலே இப்படி தினமும் பால் விற்று ஜீவிக்க வேண்டியுள்ளது என்போன்ற மற்ற பெண்களெல்லாம் விதமாக ஆடை அணிந்து எடுப்பாக செல்கிறார்களே என தன்னுள் கவலையுடன் இருந்தாள். ஒரு நாள் அவள் வழக்கம் போல பாலை கறந்தெடுத்து குடத்தினில் இட்டு அதனை விற்பதற்காக தெருவீதி வழியே சென்று கொண்டிருந்த போது தன் வாழ்க்கை தரத்தை எப்படி முன்னேற்றலாம் என கற்பனை செய்தாள். இன்று பாலை விற்று வரும் பணத்தில் சில கோழி குஞ்சுகள் வாங்குவேன். அவை வளர்ந்து பெரிதானதும் அவைகளை விற்று வரும் பணத்தில் 2 ஆட்டுக்குட்டிகள் வாங்குவேன். அவை வளர்ந்ததும் அவற்றை விற்று இன்னொரு பசுமாடு வாங்குவேன். அவற்றை கொண்டு ஒரு பெரிய மாட்டு பண்ணை வைப்பேன். அதில் வேலை செய்ய பல பெண்களை வேலைக்கு அமர்த்துவேன். வருமானம் பெருகவே பலவிதமான ஆடை அணிகளையும் நகைகளையும் வாங்கி அவற்றை அணிந்து கொண்டு மற்ற பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து அதிசயிக்க கூடியதாக உல்லாசமாக இப்படி நடப்பேன் என தலையில் பால் குடம் இருந்ததை மறந்து அதை பிடித்திருந்த கையை எடுத்து விசிக்குன்னு ஸ்டைலாக நடக்க ஆரம்பித்தாள். என்ன பரிதாபம்! அவள் நடந்த நடையில் தலையில் இருந்த அனைத்து பாலும் கீழே கொட்டியது. குடமும் உடைந்தது. அவளுக்கு அன்றைய பால் வியாபாரம் நஷ்டமடைந்ததுடன் பால் குடமும் வேறு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போதுதான் அவள் எந்த ஒரு காரியமும் நடந்து முடிக்கும் முன் அதை எண்ணி திட்டங்கள் போடக்கூடாது என்பதை உணர்ந்தாள். எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை முதலில் கவனமாக முடிக்க வேண்டும். இடையில் வேறு நினைவுகள் வந்தாலே நஷ்டம். செய்யும் செயலில் கவனம் வேண்டும், இல்லையால் பெரு நஷ்டம்.